இந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நிலா சரியா 9 மணிக்கு தெரியும். அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது ராத்திரி 8:50க்கு எல்லாரும் பார்ட்டியில மூழ்கி இருக்கும்போது நீ அந்த 8 செம்புலையும் இருக்க ஆயுதங்களை எடுத்து சூர்யாவோட பாத்திரத்தோட வச்சிர. நம்மளோட ஆயுதங்கள் போலீஸ் வண்டியில பாதுகாப்பா வந்துருச்சு. இப்ப அதே மாதிரியே போலீஸ் ஆபீசர் சந்தியாவோட புருஷனோட வண்டியில மறுபடியும் பாதுகாப்பா போகும். பிரேமா, இங்க உங்க கூட யார் இருந்தது? இல்லையே. அப்படியா? நீங்க யார் கூடவோ பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்ல, அது நான் சும்மா இங்க நின்னுட்டு இருந்தேன். சரி. வீட்ல இருந்து போன் வருது. ஹலோ அம்மா சந்தியா, இப்பதான் மீனாட்சி இங்க இருந்து கிளம்பி இருக்கா. அவளை கொஞ்சம் பாத்துக்கம்மா. உள்ள யாராவது அவளை வராம தடுத்துற போறாங்க. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். சரி, வச்சிடுறேன். சரோஜா, சொல்ல போனா இந்த நாள் கணவன் மனைவிக்கு ஒரு சுபமான நாள். நம்ம 2 பேரும் இப்ப எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கோமோ, கடவுள் தயவால விக்ரம் மீனாட்சிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகளை சீக்கிரமா நீக்கிடணும். கணவன் மனைவிங்கிற உறவு எப்பவும் நிரந்தரமானது. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். இது ஒரு வித்தியாசமான பந்தம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரியாத 2 பேர் வாழ்க்கை பூராவும் ஒரு பந்தத்தால இணையறாங்க. அதுல ஒருத்தர் பலவீனமானாலும் இன்னொருத்தர் தைரியம் சொல்வாங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. நம்ம விக்ரம் மீனாட்சி ஜோடியும் கூடிய சீக்கிரமே அப்படிதான் இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம புள்ள விக்ரம் மீனாட்சி மேல இருக்கிற கோவத்தை மறந்துட்டு அவளோட ஒன்னா சேர்ந்து வாழத்தான் போறான். விக்ரம், ஒரு நிமிஷம். அம்மா, இந்த உனக்கு பிடிச்ச கேரட் சர்பத் சாப்பிடு. விக்ரம், உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல அம்மா கேரட் சர்பத் பண்ணும்போதுனா மிச்சம் வைக்காம நீயே குடிச்சிருவேன். ஆனால் திட்டு வாங்குறதுல நானே தான் இருக்கும். ஏன்னா அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த சர்பத்தை குடிச்சது நான் இல்லை, நீதாங்கிற விஷயம். விக்ரம், உன்னை பற்றி யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு உன்னை பற்றி இன்னைக்கும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். உண்மை சொல்ல, இன்னைக்கு பிரேமா கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை போட வேண்டாம்னு ஏன் சொன்ன? உனக்கு மீனாட்சியோட ஞாபகம் வர்றதுனாலயா? விக்ரம், இத்தனை வருஷமாக கூட சார்ந்திருக்க ஞாபகங்களை 2 நிமிஷத்துல மறக்கிறது நியாயமே இல்லடா. இத்தனை வருஷங்களா நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கீங்க, பாசமா இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரே நிமிஷத்துல எப்படி தூக்கி அடிக்க முடியும்? விக்ரம், என்கிட்ட கேட்டா இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை.